ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க படிக்கலாம். நாம் இன்னைக்கு பைத்தானில் லிஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன கொஸ்டின்? சம் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் அ லிஸ்ட், அதாவது ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸையும் நம்ம வந்து சம் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதான் நம்மளோட கொஸ்டின். எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4. அதாவது இன்புட் தான் நம்மளோட லிஸ்ட்டு. அதில் ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் என்னது? 10. அதுதான் நம்மளோட அவுட்புட். இதை தான் நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரியபிள், அதாவது ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு அதை வந்து லிஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிஸ்ட், ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் கொடுக்கணும்? 1 2 3 4. ஓகேவா? இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அவுட்புட் என்ன வரணும்? 10. அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் சம்மை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஜீரோன்னே நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? நிறைய வேஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஃபார் ஐட்டம் இன் ஏ, அதாவது ஒவ்வொரு ஐட்டம்ஸ் இன் ஏ, அதாவது ஏங்கிற லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு ஐட்டமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அதானே நம்மளோட ரிக்குவயர்மெண்ட். ஸோ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இந்த ஐட்டம். ஓகேவா? அது நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம், சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐட்டம். இப்போ நமக்கு வந்து சம்மில் வந்து எல்லா வேல்யூவும் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாமா? சம்மை print of sum. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ஆக்சுவலாக இந்த கோட் எப்படி ரன் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார் லூப் வந்து ஏல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் ஒவ்வொரு ஐட்டமாக அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா? எடுத்துட்டு இந்த ஐட்டம்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ சம்மில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து 0ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார் ஐட்டம் இன் ஏ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் அது வந்து 1 எடுக்கும். அப்போ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐட்டம். இப்போ சம்மோட வேல்யூ 1ன்னு இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷனில் அது வந்து 2 எடுக்கும். 2 எடுக்கும்போது சம்மோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1 + 2, அதாவது 3. அப்புறம் தேர்ட் ஐட்ரேஷனில் வந்து சம்மோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஏற்கனவே 3 இருக்குது. 3 + 3 வந்து 6. அடுத்த ஐட்ரேஷன் என்னவாகும்? 6 + 4, அதாவது 10. அதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ரைட்? இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணலாமா? பாருங்கள், 10 நமக்கு அவுட்புட் வந்துட்டா. ஸோ இப்போ நம்ம இந்த கோடை இன்னொரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு வேரியபிள், இன்னொரு எலமெண்ட் 5 கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரணும்? இந்த பழைய லிஸ்ட்டை நமக்கு ஆட் பண்ணும்போது 10 வருது. இப்போ 10க்கு கூட ஒரு 5 நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னவாக இருக்கும்? 15. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், வந்துட்டு. அவ்வளோதான். ஹாப்பி லேர்னிங்.